வளர்ந்த நாடாக இந்தியா மாற உழைக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் மோடி பெருமிதம். அதிகம் வளருவோம், அதிகம் சாதிப்போம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மிக விரைவாக வளர்ந்த வல்லரசு நாடாக இந்தியா மாறுவதற்கு உழைத்து வருகிறோம் என இந்திய வம்சாவளியினர் கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்தார். இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தோனேசிய பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் 8ஆம் தேதி ஆஸ்திரேலியா வந்தடைந்தார். மெல்போர்னில் அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸ், கவர்னர் ஜெனரல் சாம் மோஸ்டின் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். மெல்போர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் மெல்போர்ன் பீட்ஸ் மோடி என்ற பிரம்மாண்ட வரவேற்பு விழாவில் பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் கலந்து கொண்டனர். முதல்வர் விஜய் இன்று கரூர் வருகை 10 கிமீ தொலைவுக்கு ரோடு ஷோ செல்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் இன்று ஜூலை 10 கரூர் வருகிறார். அப்போது 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு ஷோ செல்கிறார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் கருணை அடிப்படையில் 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்குகிறார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தவேக பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் முதல்வராக பதவி ஏற்றார். இந்நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் இன்று கரூர் வருகிறார். மறுபதிவு செய்யாமல் பிற மாநில வாகனங்களை 3 ஆண்டு அனுமதிக்க மத்திய அரசு திட்டம். பணி நிமித்தம் காரணமாக பிற மாநிலங்களுக்கு செல்லும் வாகன உரிமையாளர்கள் மறுபதிவு செய்யாமல் தங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் காலத்தை 3 ஆண்டாக நீட்டிக்க மத்திய சாலை போக்கு வரத்துத்துறை அமைச்சகம் விருப்பம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் மகளிர் இலவச பயணத்திட்ட பேருந்துகளில் விடியல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டு மகளிர் பயணம் என்று மாற்றப்பட்டுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் முதல்வராக ஸ்டாலின் மே 2021 7ஆம் தேதி பதவி ஏற்றவுடன் நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டத்தை அறிமுகம் செய்தார். அரசு போக்கு வரத்து கழகங்களில் இயக்கப்படும் 9000 நகர பேருந்துகளில் 7,200க்கும் மேற்பட்ட சாதாரண கட்டண பேருந்துகளில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன்படி சென்னையில் 1559 சாதாரண கட்டண பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்கின்றனர். நகர்ப்புறங்களில் வெள்ளை போர்டு கொண்ட பேருந்துகளிலும் கிராமப்புறங்களில் நகர பேருந்துகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தவேகாவை ஆக்கிரமிக்கும் அதிமுகவினர் அலரும். அசல் நிர்வாகிகள் விஜயின் ஆக்ஷன் என்ன? முன்னாள் அமைச்சர்கள் தொடங்கி கிளை கழக நிர்வாகிகள் வரை அதிமுகவின் பெரும்பாலோனோர் தவேகாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர். தவேகாவை முற்றிலுமாக அதிமுகவினர் ஆக்கிரமித்து வருவதால் அக்கட்சியின் அசல் நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தவேகாவில் இப்போது கூட்டம் எங்காவது நடக்குமானால் அங்கு நிற்கும் நபர்களை பார்த்துவிட்டு அது அதிமுக கூட்டமா தவேக கூட்டமா என யோசிக்கும் அளவுக்கு அதிமுகவினர் வேகமாக தவேக பக்கம் தாவி வருகின்றனர். இதனை ஆமோதிப்பது போல அதிமுகவும் தவேகவும் வேறு இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் பேசி வருகிறார். இதனால்தான் தவேகாவின் பெயரை அதவேக என மாற்றினாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை என எதிர்க்கட்சிகள் கிண்டல் அடித்து வருகின்றன.